அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. எல்லா புகழும் இறைவனுக்கே. 5 வேளை தொழுகையை ஏன் சொல்ல வேண்டும்? அல்லாஹ் கடமையாக்கியிருக்கான், பரலாக்கியிருக்கான். தொழுலன்னா அல்லாஹ் நரகத்தில் போட்டுருவான், அதனால தொழுணும். அப்படிதான் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்ம அறியப்படாத விஷயங்கள் நிறையா இருக்கு. அல்லாஹ் நமக்கு 5 வகையான அறிவுகளை கொடுத்துருக்கான். 1 பார்க்கறது, 2வது கேட்கறது, 3வது நுகர்றது, 4வது சுவைக்கிறது, 5வது தொடுறது. இந்த 5 விஷயமும் நமக்கு வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம், நம்ம உணரக்கூடிய விஷயம். இந்த 5க்கும் நன்றி சொல்கிற விதம்தான் 5 வேளை தொழுகை. 2வது கட்டம். 2வது அல்லாஹ் எல்லா படைப்புகளை விடையும் நம்மளை சிறந்த படைப்பாக படைச்சிருக்கான். அதில் 5 வகையான படைப்புகள் இருக்குது. நமக்கு அப்படி தான் லேசாக்கி கொடுத்துருக்கான்ல. ஃபஸ்ட்டு உண்ண பொருள், குடிக்க தண்ணீர், வெப்பம் படாமல் இருக்க ஆடை, 4வது வேலைக்கு மனைவி இல்லாட்டி பணியாள், 5வது வெளியில் செல்ல வாகனங்கள். இந்த 5 விஷயத்தை அல்லாஹ் நமக்கு படைச்சிருக்கான். இந்த 5க்கும் நன்றி சொல்கிற விதம்தான் தொழுகை. அடுத்த கட்டம், இந்த வாழ்க்கையில் நம்ம இந்த 5ஐயும் தாண்டி வாழ்ந்து வரவே முடியாது. அதில் 1 நிற்பது, 2வது உட்கார்வது, 3வது படுப்பது, 4வது தூங்குவது, 5வது தூக்கத்திலிருந்து எந்திரிக்கிறது. இந்த 5ஐயும் தாண்டி தான் நம்ம ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து வரோம். இதுக்கெல்லாம் நன்றி சொல்கிற விதமே 5 வேளை தொழுகை. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, உங்கள் வீட்டு வாசலில் ஆறு ஓடுது, 5 வேளை நீங்கள் அதில் குளிக்கிறீங்க, உங்கள் உடம்புல அழுக்கு இருக்குமா? அது மாதிரி தான் 5 வேளை தொழுகை. 5 வேளை தொழுகை தொழுதிங்கன்னா உங்கள் உடம்புல அழுக்கு இருக்காது, பாவங்களும் சேராது அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு தடவை ரசூலுல்லாஹும் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒரு காட்டில் பக்கம் போகிறாங்க. அப்போ இளவநீர் காலம், இந்த மரங்கள்லேருந்து இலைலாம் உதிரும் இல்லையா, அந்த மாதிரியான காலம். அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு மரத்தை போட்டு உழுக்குறாங்க, இலையாக கொட்டுது. இப்படி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அபூதரே இந்த மாதிரி ஒவ்வொரு முஸ்லீமும் தொழுதா அவங்களோட பாவங்கள் உதிராமல் இருக்கிறதில்ல அப்படின்னு. இப்போ கடைசி கட்டம், மனுஷனுக்கு கடைசியில் வர ஒரு 5 கஷ்டம். மரணத்தில் கஷ்டம், கபரில் கஷ்டம், சிராத்துல் பாலத்தை கடக்கிறப்ப கஷ்டம், பட்டோலையை இடது கையில் வாங்குற கஷ்டம், சொர்க்கவாயை ஊறுறப்ப கஷ்டம். இந்த 5 வகையான கஷ்டம் இருக்குது. நம்ம இறக்குற சமயத்தில் நம்ம 5 வேளை தொழுகையை தவறாமல் தொழுதுட்டு வந்தோம்னா இந்த 5 வகையான கஷ்டங்கள் அல்லாஹ் லேசாக்கலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் தொழுகையை கடைப்பிடிக்க அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி செய்வானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.